இந்தியாவில் மகாராஷ்டிராவிலும் மேற்கு வங்கத்திலும் ஜிபிஎஸ் நோய் தொற்று பாதிப்பு கடந்த சில நாட்களா அதிகமாயிட்டு வரத நம்ம செய்திகள் மூலமா பார்த்துட்டு வரும். மகாராஷ்டிரா, புனே ஆகிய 2 இடங்கள்ல கடந்த சில நாட்களா பலருக்கும் பரவிட்டு இருக்கிற நோய்தான் ஜிபிஎஸ் அப்படின்ற கொய்லின் பார் சிண்ட்ரோம் நோய். இந்த தொற்றின் காரணமாக இதுவரைக்கும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த தொற்று பாதிக்கப்பட்ட பலருக்கும் வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்று வராங்க. இந்த பாதிப்பு தமிழ்நாட்டில் வரல அப்படின்னு பெருமூச்சு விட்ட நிலையில இந்த ஜிபிஎஸ் தொற்றால திருவள்ளூரை சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்கான். இது தமிழகத்திலையும் உருவெடுத்து இருக்கிற நிலையில இந்த நோயோட சில அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத தற்போது பார்க்கலாம். ஜிபிஎஸ் நோய் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தொற்று தரமற்ற உணவு, நீர் மாசுபாடு, நோய் எதிர்ப்பாற்றல் எதிர்வினை பாதிப்பு, மருந்து எதிர்வினை, தடுப்பூசிகள் ஒவ்வாமை உட்பட பல்வேறு காரணங்களால இந்த பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் இதெல்லாம் இந்த நோயோட முதல்கட்ட அறிகுறியா இருக்கு. தொடர்ந்து அந்த கிருமிகள் உடலின் எதிர்ப்பாற்றலுக்கு எதிராக செயல்பட்டு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதன் விளைவாக மூட்டு வலி, முதுகு வலி, கை கால்கள் மறுத்து போதல், பலவீனமாக உணர்தல், மூச்சு விடுதலின் சிரமம், பேசுதல் மற்றும் விழுங்குதலில் சிரமம் ஏற்படலாம். சுவாச பிரச்சனைகள், தலை சுற்றல், இதயம் மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனைகள் போன்ற அறிகுறிகள் ஜிபிஎஸ் நோய் தொற்றோட அறிகுறி அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இந்த தொற்று குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னும் உரிய சிகிச்சை பெற்று வந்தா குணமடையலாம் அப்படின்னும் சுகாதாரத்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.